ஓகே. வேற ப்ரோ யாருக்காச்சும் சின்னது. சொல்லுங்க. இப்ப மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹைலே போயிட்டு வைங்க. ஆமா. அது கீழ வந்து ஒரு ஐடிஎம் இருக்கு. இப்ப ஐடிஎம்க்கு வர வரைக்கும் அந்த ட்ரேட் எப்படி பிடிக்குது? அதாவது கவுண்டர் ட்ரெண்ட். அந்த ட்ரேட் எப்படி ப்ரோ பிடிக்குது? இல்ல லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் அதுல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து எடுக்குமா ஐடிஎம்? ஆமா, எடுக்கலாம் அந்த மாதிரி. பட் ஆனா வந்து அது ஹை ப்ராபபிலிட்டியா இருக்காதுல்ல உங்களுக்கு. ஆமா, அதனால அது லோ நம்ம ப்ராபபிலிட்டியா கவுண்டர் தான். ட்ரேட் வந்து எடுக்க வேணாம்ன்றீங்க. கவுண்டர் ட்ரேட் நீங்க எடுக்கலாம் ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிள்லாம் வந்து கவுண்டர் ட்ரெண்ட் எப்போ எடுக்கலான்றதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டா போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்படி போயிட்டே இருக்கு, கண்டினியூவா போயிட்டே இருக்கு. ஐடிஎம் வந்து மார்க்கெட் வந்து ஐடிஎம் பிரேக் பண்ணுதா? ஐடிஎம் பிரேக் பண்ணுது, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளா வந்து இந்த ஐடிஎம்க்கு கீழே க்ளோசரே வச்சிருச்சுன்னு வச்சுப்போம். மார்க்கெட்டோட டிசிஷனல் பிஓஐ வந்து இங்க இருக்குதுன்னு வச்சுப்போம். இத டேப்பே பண்ணாம மார்க்கெட் மேல போகுதுல்ல, அப்போ நீங்க வந்து எடுக்கலாம். எப்போ எடுக்கலாம் கவுண்டர்னா, ஐடிஎம்க்கு கீழே க்ளோசர் வச்சா எடுக்கலாம் கவுண்டர். அது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, கவுண்டர் ட்ரேட் எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா அடி விழும். இப்ப இந்த டாப்ல நம்மளால பிடிக்க முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிடிக்கலாம். எப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து டேப் பண்ணுதுல, அப்போ நீங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல இங்க ஷிஃப்ட் பார்த்து பிடிக்கலாம். பட் ஆனா இந்த இடத்துல ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஜோனே இல்லைன்னு நினைச்சுங்களேன். நீங்க ஐடிஎம்க்கு கீழே க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம், இப்ப ஐடிஎம்க்கு கீழே இங்க க்ளோஸ் வச்சிருச்சுன்னா கண்டிப்பா லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நிறைய ஸ்விங்ஸ் இருக்குமா? இதுல ஐடிஎம் ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற டிசிஷனல்லையோ எக்ஸ்ட்ரீம்ல வந்து நீங்க செல்லு பிடிக்கலாம். எது வரைக்கும்? டிசிஷனல் பிஓஐ வரைக்கும். ஓகேவா? இப்ப டிசிஷனல் பிஓஐயும் ஃபெயில்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்ப இவன் எக்ஸ்ட்ரீம் தான் போக போறான், கரெக்டா? அகைன் நீங்க ஐடிஎம் பார்த்து அகைன் நீங்க செல் எடுக்கலாம். அகைன் ஐடிஎம் பார்த்து அகைன் செல் எடுக்கலாம். எது வரைக்கும்? எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இதே மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் ஃப்ளோ வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் ஃப்ளோ மெட் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணிடணும்? ட்ரேட் பண்ணாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா போதும். மார்க்கெட் அழகா ஷிஃப்ட் பண்ணி சூப்பரான செட்டப்பை கொடுக்கும். அழகா பை பண்ணி இந்த டார்கெட்டை ஃபுல் டார்கெட்டை பிடிச்சிடணும். ப்ரோ ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? ஃபுல் டார்கெட்டை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். கவுண்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? 1:3 வந்தா போதும். இல்லைன்னா இந்த ஸ்விங்கோட லோ. ஓகேவா? இப்ப இங்க ட்ரேட் எடுக்கிறீங்க, என்ன பண்ணணும்? இந்த லோ வரைக்கும் புக் பண்ணிக்கணும். இது வந்து நீங்க எக்ஸ்ட்ரீம் பிஓஐக்கோ இல்ல டிசிஷனல் பிஓஐக்கோ டார்கெட்டே பண்ணக்கூடாது. நீங்க இங்க இருக்கிற ஸ்விங் லோஸையே டார்கெட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? பட் ஆனா இங்க எடுக்கிறீங்க பாத்தீங்களா ப்ரோ ட்ரெண்டுக்கான என்ட்ரி, இதை நீங்க இந்த ஹை வரைக்கும் கம்பல்சரி ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா இங்க பெரிய பணம் கிடைக்கும். ஓகேவா? 1:3 வந்தா பார்சல் புக் பண்ணணும். இதுக்குதான் பார்சல் புக் பண்ணணும். இதுக்கு பார்சலே புக் பண்ணக்கூடாது, ஃபுல் புக் பண்ணிடணும். 1:3 இல்ல இந்த ஸ்விங் வரைக்கும் 1:2 தான் வருதா, இந்த ஸ்விங் வரைக்கும் 1:4 தான் வருதா, அதை புக் பண்ணிடணும். இப்ப இந்த ஸ்விங்கோட லோலே வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் எஃபிஜி இருக்குதா, அந்த ஆர்டர் பிளாக் எஃபிஜி முன்னாடியே புக் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இப்ப மார்க்கெட் வந்து இங்க இருந்து டவுனா வருது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்லாம் வந்து மார்க்கெட் இங்க இருந்து டவுனா இப்படி ஒரு வந்திருக்கு, ஐடிஎம் எடுக்குது. ஓகேவா? ஐடிஎம் எடுத்துட்டு நான் வந்து இங்க இருந்து ஒரு செல் எடுக்கிறேன். ஓகேவா? ஐஎஃப்எஸ் கேண்டில் வந்துச்சு, செல் எடுக்கிறேன். இங்க ஒரு எஃபிஜி ஆர்டர் பிளாக் இருக்குன்னா இது வரைக்குமே டார்கெட் பண்ணிக்கணும். இந்த ஸ்விங் லோவை கூட டார்கெட் பண்ணக்கூடாது கவுண்டர் ட்ரெண்ட்ல. இங்க எஃபிஜி ஸ்டார்டிங் ஆகுதா, இங்க எஃபிஜி பாயிண்ட் இருக்குன்னா எஃபிஜி வரைக்குமே டார்கெட் பண்ணிக்கணும் நீங்க. ஏன்னா அகைன் இந்த மார்க்கெட் என்ன ஆகும்னா அங்கிருந்து ரிவர்ஸ் லைட் இங்க அகைன் வந்து மைனர் டைம் ஃப்ரேம்ல இங்க எஃபிஜி ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணிருப்போம், அதை டேப் பண்ணி திருப்பி கீழே வரும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம அப்ப பிடிக்க தேவையில்ல, அகைன் வெயிட் பண்ணிட்டு இந்த லோ உடையதா, இந்த லோ பிரேக் ஆனதுக்கு அப்புறம் புதுசா ஒரு ஐடியம் மார்க்கெட் கிரியேட் பண்ணும் எப்படி இருந்தாலும். சோ அகைன் இந்த ஐடியம் கிரியேட் பண்ணும்போது அகைன் இங்க இருந்து செல் எடுக்கலாம். இப்ப இங்க எஃபிஜி ஆர்டர் பிளாக்ஸே இல்லைன்னு வச்சுங்க, அப்ப நான் இந்த லோ வரைக்கும் டார்கெட் பண்ணிப்பேன். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த லோ வரைக்கும் போகுன்றத கவுண்டர் ட்ரெண்ட்ல எப்பவுமே வெயிட் பண்ணவே கூடாது. ப்ரோ ட்ரெண்ட்ல என்ன வெயிட் பண்ணலாம்? ப்ரோ ட்ரெண்ட்ல இந்த ஹை வரைக்கும் போகும்னா ஹை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப், இது லோ ப்ராபபிள் செட்டப். இதெல்லாம் டிசிஷனல் பிரேக் பண்ணிட்டா அதுல இருந்து எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல ட்ரெண்ட். ஆமா, இப்ப டிசிஷனல் வந்து இப்ப பிரேக் ஆகுதுன்னு வச்சுங்களா. ஃபார் எக்ஸாம்பிளா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து மைனரா வந்து கேண்டல்ல இப்படி ஒரு ஸ்விங் கொடுத்து இதை பிரேக் பண்ணி இப்படி வருது. ஓகேவா? இங்க ஒரு ஸ்விங் கொடுத்து பிரேக் பண்ணி இங்க வந்து டிசிஷனல் என்ன பண்ணிட்டா இப்படி உடைச்சிட்டான் டைரக்டா. ஓகே, இப்போ இதை வந்து பிரேக் பண்ணிட்டானா இப்போ வந்து உங்களுக்கு ஐடியம் வந்து எங்க இருக்கும்? அந்த ஹை, இந்த ஹை தான் ஐடியமா இருக்கும். இது இதோட டிசிஷன் எல்லாம் மாறிடும், இது வந்து எக்ஸ்ட்ரீமா மாறும். ஓகேவா? நம்மால் என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து இதை வந்து இதை டேப் பண்ணி இந்த இடத்துல செல்லு பிடிப்போம். இல்லைன்னா இதை போயிட்டு இதை பிரேக் பண்ண உடனே இதை டேப் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கோம். நம்மளால இங்கே எஃபிஜி பார்த்து பை பண்ணுவோம், ஸ்டாப் அடிக்கும். புரியுதுங்களா? அதுக்கான லாஜிக்கல் ரீசன் அதுதான். ஏன்னா மார்க்கெட் வந்து
ஒரு பிஓஐயோ ஒரு ஹையையோ டன் பண்ணுதுன்னா ஓவராலுக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், கரெக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணும். புரியுதுங்களா? இப்போ இதுக்குள்ள ஒரு ஸ்விங் இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிளா இதுக்குள்ள ஒரு மைனர் ஸ்விங் இருந்தா அது மைனர் தான் தவிர்த்து மேஜர் கிடையாது இல்ல. மேஜர் இதுதான். ஏன்னா இந்த ஸ்விங்குக்குள்ளே ஒரு ஸ்விங் ஃபார்ம் பண்ணி வருது அது. புரியுதா? அப்ப இதுதான் மேஜர், இது மைனர். இது மைனர்னா மைனர் மூமெண்டம் கொடுக்கும், அவ்வளவுதான். மேஜரா மூமெண்டம் கொடுக்காது. நம்ம நிறைய இடத்துல தப்பு பண்றது அதுதான். இப்ப மார்க்கெட் வந்து நிறைய டைம் வந்து பார்க்கும்போது மார்க்கெட் டைரக்டா இப்படி போறதும் பார்த்திருப்போம். இதே ஸ்விங்க மார்க்கெட் இதுக்குள்ள சின்ன சின்னதா அப்படி கிரியேட் பண்ணி போறதும் பார்த்துரும். இப்படியும் போகும் மார்க்கெட். ஓகேவா? அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுவும் சேம் தான். ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் இங்க என்ன பண்ணிருக்கு, ஒரு ஹை வச்சிருக்கா, இந்த ஹையோட லோ எடுத்திருக்கு, இங்க பிரேக் ஆயிருக்கு. இங்க என்ன பண்ணிருக்கு, ஹை வச்சிருக்கு, அந்த குள்ளே தான் டிராவல் பண்ணிருக்குது, லோவே பிரேக் பண்ணல, இங்க லோ பிரேக் பண்ணி இருக்குது. அப்போ நம்ம இங்க ஒரு ஸ்விங். அப்ப இது எல்லாமே என்ன, இதெல்லாம் என்ன, மைனர். இதெல்லாம் இது மேஜர். அப்ப நம்மளுக்கு கிளியர் கட்டா புரியுது. இப்ப இது ஐடியமா இருக்குது, ஓகேவா? இது வந்து டிசிஷனலா இருக்குது, இது வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்குது, நம்மளுக்கு புரிஞ்சிடும். நம்ம வந்து எந்த டைம் ஃப்ரேம்ல பாக்குறோமோ அந்த டைம் ஃப்ரேம்ல அதை கரெக்டா பாத்துட்டோம்னா போதும். அடுத்த டைம் ஃப்ரேம் போகும்போது கன்ஃபியூஷன் இருக்காது. ஒரு சின்ன டவுட்.